ஹாய் பாருங்கள், நானும் மழை வரலன்னு வீடியோ போட்டுகிட்டே இருந்தேன். ஒரு வழியாக நேற்று சாயந்தரமெல்லாம் மழை வந்துடுச்சு. அப்பப்போ ஊற்றுச்சு. எவ்வளோ மழைன்னு எங்கள் அத்தைகிட்ட கேட்டேன். எங்கள் அத்தை 1.5 அளவு மலைக்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லி எங்கள் அத்தை சொன்னாங்க. சரி, அப்புறம் கடலக்காடு கொத்த ஆரம்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம ஃபஸ்ட்டு நம்ம இதாக போயிடுச்சு, இப்போ நல்லா கரெக்டாக நம்ம கொத்து போட்டால் கரெக்டாக அது மண்ணை அணைச்சி விடணும் அப்படின்னு சொல்லி இப்போ காடு கொத்திகிட்ருக்குறாங்க. வாங்க பார்க்கலாம். எப்படியோ நான் கடவுள்கிட்ட வேண்டியது, என்னடா கடவுளை இப்படிலாம் ஆகிப்போச்சு, செடிலாம் காஞ்சிடுச்சு. இப்போ செடி ஓரளவு நல்லா இருக்குது. வாங்க நான் செடியை காட்டுறேன் உங்களுக்கு. கடலை செடி எப்படி இருக்குதுன்னு கொத்திகிட்ருக்குறாங்க. வாங்க பார்க்கலாம் கடலக்காட்டை எப்படி இருக்குதுன்னு. பார்த்திங்கன்னா நேற்று மழை வந்த ஈரம் பயங்கர மழை வந்துருச்சு. அப்பா நான் எதிர்பார்க்கல அவ்வளோ மழை வரும்னு. ஆனால் கடவுள் ஏதோ வழி காட்டிடுச்சு. பாருங்கடா, காடு கொத்துறாங்க. எங்கள் அம்மா எங்கள் அத்தைங்க 2 பேர் இருக்கிறாங்க. தெரியுது பார்த்தீங்களா, எல்லாம் இருக்கிறாங்க, பிடிக்கிறாங்க, பண்ணுறாங்க. பாருங்கடா, உசுறு பொழைச்ச மாதிரி செடியெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. எனக்குன்னு விசனம் மழை வருமோ வராதோ அப்படின்னு இந்த செடியெல்லாம் இப்படி சொடுங்கி போய் இருந்துச்சு. இந்த சைடு தேக்கு மரத்து நிழலடி. ஆனால் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, மழை வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல, நல்லாவே இருக்குது. வாங்க, எங்கள் அம்மாவுக்கு தண்ணி தாகம் எடுத்து வச்சு தண்ணி கொண்டு போகிறேன். வாங்க போய் அங்கே பார்க்கலாம். பாருங்கள், தண்ணி தாகுதா, அம்மா தண்ணி குடிச்சு கொத்துறாங்க. எங்கள் அத்தை தான் கொத்திக்கிட்டு இருக்கிறாத பாரு. சோலைம்மா, மழை எவ்வளோ வந்துருச்சு சோலைம்மா? மழை வந்துச்சு, ஒரு உழவு மழை ஆட்டம் வந்துச்சு. இந்த ஏரத்தில் கொத்தனா தானே காடு நல்லா இருக்குந்தாங்க. கொத்துங்க ஆள் தான் வரமாட்டேங்கிறாங்க. களை முதை விடனா இப்போ களை ரொம்ப ஒரு ஆள் குத்திட்டாவே, களை ரொம்ப ஏறி போச்சு. வரமாட்டேங்கிறாங்க பாருங்க. இப்போ தான் அந்த மழை வந்தோடனே செடி உசுறு பொழைச்ச மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது. மானம் கழுவி விட்டா பிடிக்கிறேன்.